அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவலர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் என காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், காவல்துறையினர் என்ன விளக்கத்தை தந்திருக்கிறார்கள்? சென்னை வியாசர்பாடி அருகே காக்காத்தோப்பு பாலாஜியை இன்று காலை காவல்துறை கைது செய்ய முயன்ற போது அவருடைய வாகனத்தில் இருந்து திடீரென இறங்கி காக்காத்தோப்பு பாலாஜி துப்பாக்கியால் சுட்டதாகவும், தற்காப்பிற்காக காக்காத்தோப்பு பாலாஜியை காவல்துறை என்கவுண்டர் செய்திருப்பதாக தற்போது காவல்துறை உயரதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான குழுவினர் இந்த என்கவுண்டர் செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காக்காத்தோப்பு பாலாஜி மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில காவல்துறை தேடி வந்திருக்காங்க. இன்று காலை அதிகாலையில அவர் வியாசர்பாடி அருகே செல்வதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்றதாகவும், காக்காத்தோப்பு பாலாஜியை பிடித்து கைது செய்ய முயன்ற போது அவர் தப்பி ஓடியதாகவும், திடீரென அவருடைய வாகனம் பழுதாகி நின்றதால் அவர் காரில் இருந்த துப்பாக்கியை வைத்து காவல்துறை சுட முயன்றதாகவும், அதில் காவல்துறையுடைய வாகனத்தில் அந்த துப்பாக்கி கொண்டு பாய்ந்ததாகவும், காவல்துறையுடைய வாகனம் கண்ணாடிகள்லாம் இந்த துப்பாக்கி கொண்டு பாய்ந்து சிதறியதாக காவல்துறையுடைய அதிகாரிகள் தகவலா இருக்கிறது. அதனையொட்டி தற்காப்பிற்காக பதிலுக்கு காவல்துறை சுட்டதில் 2 முறை காக்காத்தோப்பு பாலாஜி நெஞ்சில் சுடப்பட்டிருப்பதாகவும், அவர் அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஆய்வு செய்து அவர் இறந்து விட்டதாக உறுதி செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காக்காத்தோப்பு பாலாஜி மீது ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. பல்வேறு கொலை வழக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் காக்காத்தோப்பு பாலாஜி இன்று அதிகாலையில கைது செய்ய முயன்ற போது வியாசர்பாடி அருகே காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். சென்னையில காவல் ஆணையர் அருண் பொறுப்பேற்ற பிறகு 2வது என்கவுண்டர் தற்பொழுது நடந்திருக்கிறது. காக்காத்தோப்பு பாலாஜி வடசென்னையை கலக்கிய பிரபல ரவுடி ஆவார். முக்கியமான பிரபல ரவுடியாக இருந்த காக்காத்தோப்பு பாலாஜி கொலை, ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, செம்மர கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இந்த காக்காத்தோப்பு பாலாஜியுடைய வாகனத்திலிருந்து இன்று கஞ்சா உள்ளிட்டவைகள்லாம் பறிமுதல் செய்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. எங்கிருந்து துப்பாக்கி வந்தது, எப்படி இந்த துப்பாக்கி கொண்டு வரப்பட்டது என்ற கோணத்துல காவல்துறையும் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. தப்பி ஓட முயன்ற போது துப்பாக்கியால் சுட்டதால் தற்காப்பிற்காக இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. லாவண்யா. காவலர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் தலைமையிலான குழு காக்காத்தோப்பு பாலாஜியை கைது செய்ய முயன்றபோது இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. கோகுல், தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக போகிறது? என்கவுண்டர் செய்யப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜியுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து தற்பொழுது மேஜிஸ்ட்ரேட்டுடைய விசாரணைக்கு இந்த என்கவுண்டர் தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்திற்கு மேஜிஸ்ட்ரேட் நேரடியாக ஆய்வு செய்து விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது காவல்துறை உயரதிகாரிகள் என்கவுண்டர் நடந்த இடத்தில் நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணைக்கு பின்னர் அடுத்த கட்டமாக இதில் இந்த என்கவுண்டரில் யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அந்த காவலர்களிடமும் விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேஜிஸ்ட்ரேட் நேரடியாக சம்பவ இடம், அதே போல ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காக்காத்தோப்பு பாலாஜி உடலை பார்த்து நேரடியாக விசாரணை மேற்கொண்ட பின்பு அடுத்த கட்டமாக பிரேத பரிசோதனை உள்ளிட்டவைகள் நடைபெறும். முதற்கட்டமாக என்கவுண்டர் நடந்த இடத்துல காவல்துறை உயரதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று தற்போது விசாரணை நடத்தி வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.